அண்மை செய்தி. திருவண்ணாமலை மலை சரிவிலும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். தாமரைக்கேணி உள்ளிட்ட நீர்நிலைகளையும் மலையில் உள்ள ஓடைகளையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்றக் கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது திருவண்ணாமலையில் நீர்நிலைகள் மலைச்சரிவை ஆக்கிரமித்துள்ள 300 பேரை அப்புறப்படுத்துவது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறி அரசு தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த விசாரணையின் போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை இதுவரை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என்று யானை ராஜேந்திரன் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. குற்றமோ குற்றவையோ என எந்த அதிகாரமும் இல்லாத நிலையில் ஏன் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி அமர்வு திருவண்ணாமலை மலை சரிவிலும் நீர்நிலைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்க தவறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்த தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. திருவண்ணாமலை மலை சரிவு நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.